எப்பா எப்பா உடம்பு என்ன வலியா இருக்கு. மருமகிட்ட வெண்ணிய போட்டு கொஞ்சம் உத்தரம் கொடுக்க சொன்னாலும் நல்லா தான் இருக்கும் போல. எத்தை காலுக்கு என்னாச்சு? காலை நீட்டி போட்டுட்டு இருக்கிறிய? காலுக்கு ஒண்ணே இல்ல மருமலை, கொஞ்சம் கால் வலியா இருந்து அதான் நீட்டி போட்டு உட்கார்ந்திருக்கேன். ஓ அப்படியா, சரிங்க எத்தை. எத்தை நைட்டுக்கு என்ன சமையல் பண்ணதுக்கு? என்ன மருமலை எப்ப பார்த்தாலும் காலையில என்ன சமைக்குது, மதியானம் என்ன சமைக்குது, ராத்திரி என்ன சமைக்குது எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செஞ்சுட்டு இருக்கா. இதெல்லாம் கல்யாணம் வந்த புதுசுல கேட்க வேண்டிய கேள்வி. வந்து 3 வருஷம் ஆகும், இன்னும் இதே கேள்வி என்கிட்ட கேட்டு இருக்கா. உனக்கு பிடிச்சதை ஏதாவது சமையல் பண்ணி வைக்க வேண்டியதானே? எது பண்ணாலும் நான் திங்க மாட்டேன்னு சொல்லுங்க. சரிங்க அத்தை, அப்ப நான் நைட்டுக்கு சப்பாத்தியும் குருமாயும் பண்ணிடுறேன். அப்படி நீயா ஏதாவது ஒரு முடிவு எடுத்து செஞ்சு வை மருமலை. எள்ளு போல இந்த வயிற்று நிறைக்க என்னத்தையாவது போட்டா போதும் மருமலை. சரிங்க அத்தை, நான் போய் ரெடி பண்ணுங்க மருமலை. அப்படியே 2 முட்டையை உடைச்சு ஊத்தி ஒரு ஆம்லேட்டையும் போட்டு கொண்டு வரேன். எத்தை நீங்க ஆம்லேட்னு சொன்னவனு தான் எனக்கு ஞாபகம் வரும். ஆம்லேட்டுங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு என்ன மருமலை தெரியும், நீ தான் 4 எடுத்து படிச்சவளாச்சே, நீயே சொல்லு. எத்தை முட்டையை நம்ம அப்படியே உடைச்சி கல்லுல போட்டோம்னா உடனே வெந்துடும். அதே இது உள்ளி மிளகாலாம் போட்டு கலக்கி ஊத்துனோம்னா கொஞ்சம் வியாவதுக்கு நேரம் ஆகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே மருமலை? ஆமாத்தே, அப்படி நேரம் ஆகும்ல, அதனாலதான் அதுக்கு ஐஎம் லேட்னு இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம தான் நாளடைவுல அதை சுருக்கி ஆம்லேட்னு பேர் வச்சிட்டோம். இப்படிதான் ஆம்லேட்டுங்கிற பேர் வந்துச்சு. சரி மருமலை, அதெல்லாம் இருக்கட்டும். ஆம்லேட்டை போட்டு தந்தேன்னா நல்லா உட்காந்து திங்கைக்கு தெரியும். அதுக்கு எப்படி பேர் வந்துச்சு இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு சொல்லு. எத்தே நீங்க தெரிஞ்சு ஒன்னும் பண்ண போறது கிடையாதுதான். ஆனா ஆம்லேட்டுங்கிற பேர் எப்படி வந்துன்னு இன்னைக்குதான் வாட்ஸ்அப்ல நான் பார்த்தேன். அதை யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு நினைச்சேன், அதான் உங்ககிட்ட சொன்னேன்.